வாரத்தில் 7 நாள் 6 நாள் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ற சுகமே தனி சுகம். இன்றைக்கி ஐயம்பாளையத்தில் அருண் மீன் கடைக்கு வந்திருந்த இடத்துல நண்டு, பாறை மீன், கட்லா, ரோகு, நெய் மீன், ஜிலேபி இந்த மாதிரி நிறைய மீன் இருந்தது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மீன் வேணும்னா கூட அண்ணன்ட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதையுமே ரெடி பண்ணி தந்துருவாரு. நம்ம 1 கிலோ பாறை மீன் மட்டும் சொல்லியிருந்தா நம்ம போய் தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவர் ப்ரீ புக் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருவாரு. நீங்கள் கரெக்டாக கடைக்கு வந்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி பையில் வாங்கி கொண்டு போயிட்டு வீட்டில் ஒரு 1/4 மணி நேரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துடலாம். ஒரு வழியாக மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனோம்னா சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், அது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி, மீன் குழம்பு வைக்கிறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ட்டுமே போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரத்திலே கொண்டுட்டு போயிட்டு அந்த அந்த மீன் இருக்குல்ல, அந்த மீனை கொதிக்கிற குழம்புல டக்குன்னு இறக்கி விட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிக்கிற மாதிரியே நீச்சம் குழம்புல அடிக்க மாட்டேங்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கொதிக்க போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் குழம்போட பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விடுவோமா வா, கை கால் மூஞ்ச கழுவிட்டு வந்து சமணகால் போட்டு தட்டு நிறைய சாப்பாடு மீனை போட்டு ஜம்முன்னு உட்காந்தோடனே ஒரு பிடிக்கலான்னு அந்த தக்காளி கோது, அந்த ஃப்ளேவரான குழம்பு, அது கூட பார்த்தீங்கன்னா ரைஸை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம். பக்காவான டேஸ்ட்டு. மீன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடலாம் மாட்டேங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மீனை மட்டும் எடுத்து சாப்பிட்டா முள்ளு தனியாக வருது. இதுதான் ஒரு ப்ளஸ். பாறை மீனில் இந்த மாதிரி முள்ளு மட்டும் தனியாக வந்துடும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் துண்டை ஒன்று எடுத்து விட்டு அந்த ரைஸு, அந்த தக்காளி கோது எல்லாத்தையுமே வச்சு சாப்பாடோட குழச்சி அடித்தோம்னா பக்காவான டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவும் சாப்பிட முடியுது. மீனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழம்பையும் பார்த்தீங்கன்னா தனியாக ருசிச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த டேஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் வைக்கிற எல்லா மீன் குழம்புமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாது. யாருக்காச்சும் மீன் வேணால் நம்ம அருண் கடையை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வேணா தரேன்.